தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முற்பட்டு இன்னமும் வந்து கம்பீரமாக நிற்குது. இன்னும் வந்து இதை வந்து எப்படி கட்டினாங்க, என்ன பண்ணாங்கன்னு வந்து இவங்களால சொல்ல முடியல. 1000 பேர் 1000 விதமான கருத்து வந்து சொல்கிறாங்க. இதை வந்து இப்படி கட்டியிருக்கலாம், அப்படி கட்டியிருக்கலாம், 80 டன் கல்லை வந்து சாரம் வைத்து கொண்டு போயிருக்கலாம், மண் வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களால் வந்து அந்த குறிப்பிட்ட டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இதை கூட என்ன சொல்கிறாங்க, தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே, அறிவு வளர்ச்சி அடையாத காலத்திலே பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து அதை சொல்ல முடியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க கட்டியிருக்காங்கன்னா அவங்க அறிவிலையும் புத்தியிலையும் ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் மிக உயர்ந்த நிலையில் இருந்து தான் இது மாதிரிலாம் கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால கட்டவே முடியாது. இனி 1000 வருஷம் கழிச்சு இது என்ன தொழில்நுட்பம்ன்றதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு செய்ய முடியல. அது எப்படி செஞ்சான்னு தெரிஞ்சால் தான் நம்ம இன்னொன்று இதே மாதிரி உருவாக்க முடியுமே. நம்மளால் இன்னொன்று உருவாக்க முடியாததுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்ம என்ன ஒத்துக்கணும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட திறமைசாலியாக இருந்திருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளோட அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளோட விஞ்ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாமே அவங்களுக்கு கிட்ட நெருங்காது அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கணும். விஞ்ஞானமும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். உலக புகழ்பெற்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தமிழர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஸோ நம்ம ஏற்றுக்கினா தான் இந்த உலகம் ஏற்றுக்கோன்றதை வந்து நம்ம இந்த இடத்துல நினைவு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.